இன்னோராம் பயோஜெனிக்ஸ் வழங்கும் இன்னோராவின் 10 புதிய சோப்புகள். இன்னோராவின் சோப்பு அப்படின்னா ஜனங்களுக்கு ஒரு பெரிய புது விருப்பம் உண்டு. இப்போ நாங்கள் 10 புது வகையான புதுமுகமான சோப்புகளை அறிமுகப்படுத்த போகிறோம். எகெயின் இந்த சோப்புகள் எல்லாம் ஹேண்ட்மேட் சோப், ஆர்கானிக், ஹெர்பல் அண்ட் இது உடம்புக்கு எந்த கெடுதலின் சைடு எஃபெக்டையும் கொடுக்காது. அந்த 10 சோப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு சோப்புக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் சோப். இந்த ரோஸ் பெட்டல் மெயினா அலர்ஜி ரியாக்ஷன், ஸ்கின்ல சன்னில் போயிட்டு திரும்பி வரும்போது சில அலர்ஜி ரியாக்ஷன் சில பேருக்கு நார்மலாக உண்டு. அவங்க உள்ள வந்த உடனே நிழலுக்கு வந்த உடனே அவங்க அரிக்க தொடங்குவாங்க. இந்த மாதிரி அரிப்பு தன்மைகளுக்கும் ஸ்கின் கிளியராக இருக்க வேண்டியவர்களுக்கும் இந்த ரோஸ் அண்ட் பெட்டல் சோப் ஒரு அருமையான சோப்பாகும். இது நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதனுடைய உபயோகத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த ரோஸ் பெட்டல் சோப் 100 கிராம் சோப். அடுத்ததாக நீம் அண்ட் துளசி சோப். இது அற்புதமான சோப். நீமோட வேப்பை இலையோட பர்பஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், துளசியோட பர்பஸ் நன்றாக தெரியும். மெடிக்கேட்டட் சோப்புனா இதை நம்ம சொல்லலாம். நீம் சர்ம ரோக நிவாரணி, துளசி ஆன்டிசெப்டிக், அதாவது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வியாதிகள் அந்த ஸ்கின்னில் பரு, ஸ்கார்ஸ், அப்புறம் வடுக்கள் இந்த மாதிரிலாம் இருந்தானா இந்த நீம் அண்ட் துளசி சோப்பை நீங்கள் உபயோகப்படுத்தினால் இது நன்றாக பலனடைவீர்கள். அடுத்த சோப் என்னவென்று பார்த்தால் இது சார்கோல் சோப். பேம்பூ, மூங்கில் எரிக்கப்பட்டு அந்த கறி சாம்பலால் ஏற்கப்பட்ட இது சோப். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் என்ன பலன் என்னவென்றால் இது உடம்பில் உள்ள அழுக்குகளையும் துர்நாற்றங்களையும் ரிமூவ் செய்கிறது. இந்த கடுமையான உழைப்பாளிகள், அந்த வேலையெல்லாம் காலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினதுக்கப்புறம் தன்னோட சரும நாற்றத்தையும் தன்னோட உடம்பில் உள்ள வேர்வையை வெளியே தள்ளுவதற்கும் இந்த சார்கோல் சோப் மிகவும் பயன்படுகிறது. இது உடம்பில் உள்ள அழுக்குகளை, துர்நாற்றங்களை ரிமூவ் செய்கிறது. இதுவும் 100 கிராம்ஸ் சோப்பில் கிடைக்கிறது. அடுத்த சோப் என்னவென்றால், நீங்கள் அழகாக தோற்றமளிக்க வேண்டுமென்றால், முகத்தில் பருக்கள், இந்த கருப்பு மார்க் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இன்னோரா வழங்கும் கோட் மில்க் சோப். இந்த கோட் மில்க் சோப்பில் மற்ற சோப்புக்கும் கோட் மில்க் சோப்புக்கும் இன்னோரா கோட் மில்க் சோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த கோட் மில்கை மில்காகவே நாங்கள் பயன்படுத்துகிறோம். மார்க்கெட்டில் இருக்கிற கோட் மில்க் சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பவுடராக ஃப்ரீசரில் வச்சு பல நாட்கள் கலந்த பின் அந்த சோப்பை தயாரிக்கிறாங்க. அதனால் அந்த கோட் மில்கின் எஃபிஷியன்சி குறைந்து விடுகிறது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த கோட் மில்கை இட்டாலியிலிருந்து வாங்கி இதை யூஸ் பண்ணுறோம், இந்த கோட் மில்க் சோப்பை. ஆகவே முகம் நன்றாக பளிச்சென்று மற்றவர்களுக்கு தெரியும் முடியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் முகமே மாறி அழகாக தோன்றும். இது மறந்துடாதீங்க, இன்னோரா கோட் மில்க் சோப். இந்த புது சோப்பை நீங்கள் பார்த்தோன்னு, பேரை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. முதலாக கிரீன் கிராம், அப்போ அந்த பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிரும் ப்ளஸ் டர்மரிக், மஞ்சள், இது ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட சோப்பு. இது மெயினாக லேடிஸ்க்கு, யங் கேர்ள்ஸுக்கு, அந்த 17-18 வயசில் அவங்களுக்கு முகப்பொருட்கள், அந்த ஃபேஷியல் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். மெயினாக அவங்களுக்கு ஸ்கின்னில் ஆயில் நிறையா செக்ரியேஷன் ஆகும். அவங்க என்னோட ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, முகப்பொருட்கள் இருக்கிறவங்க அந்த கிரீன் கிராம் டர்மரிக் சோப்பை யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல பலன் அடைவார்கள். அந்த கிரீன் கிராம் சோப் ப்ளஸ் டர்மரிக், இந்த சோப்பு எகெயின் ஆர்கானிக் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சோப்பு. இரண்டாவதாக ஹேண்ட்மேட் சோப்பு, நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ். அடுத்த சோப்பு என்னவென்று பார்ப்போம். இது நிறைய பேருக்கு தெரியும் இது, ஆனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவங்க சின்ன வயசில் அவங்க கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தபோது இந்த சோப்பை யூஸ் பண்ணி, இந்த இலைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குப்பை மேனி. இந்த குப்பை மேனிங்கிறது ஒரு விதமான செடி, அதனால் நீங்கள் குப்பைன்னு நினச்சிக்காதீங்க. குப்பை மேனி ஒரு தாவரம். அந்த தாவரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட சோப் தான் இந்த குப்பை மேனி சோப். இந்த குப்பை மேனி சோப்பில் என்ன அட்வான்டேஜ்?
இந்த குப்பைமேனி சோப்பு வந்து முகத்தை பொலிவாக்கிறது, சருமத்தை சாஃப்டாக்கிறது. இது மூன்றாவதாக சில பேருக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் மூஞ்சியில். சில பேர் ஆண்கள் மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு மீசைகள் முளைக்கும், தாடிகள் லேசாக இருக்கும், இது பண்ணும். அவங்க வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் மூலியமாக அவங்க ஒவ்வொருடையும் பியூட்டி காஸ்மெட்டிக் க்ரீம் போயின்னு இருப்பாங்க. அதை தவிர்க்கலாம். இந்த குப்பைமேனி யூஸ் பண்ணினாங்கன்னா முகம் வந்து பெண்மையாக இருக்கும். அதுதான் முக்கியமானது. இந்த குப்பைமேனி சோப்பை வந்து பெண்கள், மெயினாக பெண்கள் 30 வயசுக்கு மேலே அவங்க இதை யூஸ் பண்ணான்னா நல்ல பலனடைவார்கள். அந்த தோல் சுருக்கம், அந்த வயசான தன்மை, சில பேர் யங் ஏஜ்லேயே ஒரு முதிய தோற்றத்தை அளிப்பாங்க. குப்பைமேனி சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணனா இந்த பலன்களை நீங்கள் எளிதாக பெறலாம். அடுத்ததாக முல்தானி மெட்டி என்ற சோப்பாகும். இந்த முல்தானி மெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, சந்தனத்தால் தயாரிக்கப்பட்ட தூய்மையான சந்தன பட்டைகளால் தயாரிக்கப்பட்ட சோப் முல்தானி மெட்டி சோப்பு. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளுடைய ஸ்கின் பிஹெச் வந்து அசிடிக் பிஹெச் ஆர் சம் பீப்புள் அல்கலின் பிஹெச் ஆகவும் இருக்கும். ஆனால் நியூட்ரல் பிஹெச்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சர்ம வியாதிகள் எதுவும் வராது. இந்த முல்தானி மெட்டி சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் பிஹெச்சோடு அது ஒட்டி வரும். எப்போ ஸ்கின் பிஹெச்சும் இந்த சோப்போட பிஹெச்சும் ஒன்றாக இருந்தால் சர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. இரண்டாவதாக இதை சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பொன்னிறமான மேனி உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான ஒரு முக அலங்காரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் முல்தானி மெட்டி சோப்பை உபயோகிங்கள். அடுத்ததாக நலங்கு மாவு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நலங்கு மாவு சோப்பு, நலங்கு மாவுங்கிறது அந்த காலத்தில் சோப்புக்கு பொதுவாக நம்ம பாட்டிமார்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மெயினாக பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு மாவை எடுத்து அதை நல்லா குழைச்சி அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு சொல்லி லேடிஸ்க்கு சொல்லுவாங்க அவங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம நலங்கு மாவு என்று சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நலங்கு மாவு சோப்பு இங்கேயும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. நாங்கள் வந்து பிரத்யோகமாக இந்த நலங்கு மாவை தயார் செய்து அந்த நலங்கு மாவிலிருந்து இந்த நலங்கு மாவு சோப்பை ஆர்கானிக் முறையில் ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தயார் செய்கிறோம். ஸோ லேடிஸ்க்கு இது மெயினாக வந்து லேடிஸ் சோப்பு. இது எந்த ஏஜ், எந்த மாதிரி வயசில் இருந்தாலும் 10 வயசுலேருந்து அவங்க எத்தனை 80 வயசு வரைக்கும் இந்த நலங்கு மாவு சோப்பை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்மையின் தன்மை நன்றாக தெரியும். இந்த சோப்பில் பெண்மையின் குணாதிசயங்கள், ஸ்கின்னில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோற்றம் அளிக்க வேண்டுமோ அந்த நலங்கு மாவு சோப்பு அதை அளிக்கும். அது ஸோ மறந்து விடாதீங்க, நலங்கு மாவு சோப், இன்னொரு நலங்கு மாவு சோப். இது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து எல்லா பெண்களும் கல்லில் தேய்ச்சோ இதில் தேய்ச்சோ அவங்க மூஞ்சியில், காலில், கையில் போத்திக்கிறாங்க. இது மெயினாக போட்டுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து ஸ்கின்னில் எந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. மூன்றாவதாக பெண்களுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா ஸ்கின்னு வந்து ஹேர் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்களுக்கு ஹேர் இருக்கும், ஆனால் பெண்களுக்கு ஹேர் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரி சில பேருக்கு, சில பெண்களுக்கு ஹேர் வந்து நார்மலாக அது தோற்றமளிக்கும். அது அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு வரப்பிரசாதமாகும். நீங்கள் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்காக ஒரு அம்மியில் போட்டு தேய்ச்சி இது பட்டு இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் டாய்லெட்லேயோ வாஷ்ரூம்லேயோ அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு இட வசதி இருக்காது. ஆகவே நகரத்தில் உள்ளவர்கள் இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்பை நீங்கள் அந்த கல்லில் எப்படி கஸ்தூரி மஞ்சள், உண்மையான கஸ்தூரி மஞ்சள், தூய்மையான கஸ்தூரி மஞ்சளை நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெண்மையின் சிறப்புத்தன்மை உங்களுக்கு நன்றாக வெளிப்படும். இந்த கஸ்தூரி மஞ்சள் எகெயின் 100 கிராம் சோப், ஹேண்ட்மேட் சோப், ஆர்கானிக், நோ கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். அடுத்ததாக ரெட் ஒயின் சோப். இதை பேரை பார்த்தோன்னே இதை நீங்கள் சொல்லலாம், இதை ஒயின் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒயின்ங்கிறதுக்கு பொதுவாக நாங்கள் வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தயாரிக்கிறோம். இந்த கிரேப் சீட்லேருந்து தான் ஒயினே தயாரிக்கிறாங்க. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கொஞ்சமாக வாரத்துக்கு ஒரு நாள் ஒயின் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிளட் பியூரிஃபை ஆகும், உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் மாறும், உங்கள் ஸ்கின் வந்து உங்கள் காம்ப்ளெக்ஸ் மாறும், நீங்கள் ஃபேராக மாறுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்டிலிருந்து, அந்த கிரேப்ஸிலிருந்து தயாரிக்கப்பட்டதான் ரெட் ஒயின் சோப். இது ரெட் கலரில் இருக்கும். இது எகெயின் ஹேண்ட்மேட் ஆர்கானிக் சோப். இது
நோ கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஹேண்ட்மேடில் பண்ணது. இது மெயினாக யாருக்குன்னா ஜென்ஸ், மேல் மெம்பர்ஸுக்கு மெயினாக அவங்களுடைய ஸ்கின் வந்து எப்போதுமே டல்லாக இருக்கிறவங்களுக்கு. என்னதான் அவங்க பிரைட்டாக அவங்க ஆக்டிவாக வேலை செஞ்சாலும் அவங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுருக்கத்தன்மையோட ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு டல்னஸ் கொடுக்கும் அது அவங்களுடைய முகம். அந்த மாதிரி டல்னஸ் இல்லாமல் முகப்பொலிவுடன் சுறுசுறுப்புடன் சிரிப்புடன் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெட் ஒயின் சோப்பை அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த 10 விதமான புதுமையான சோப்புகளை, ஹேண்ட் மேட் சோப்புகளை, ஆர்கானிக் சோப்புகளை, கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட இலைகளால் தயாரிக்கப்பட்ட ஹெர்பல் சோப்புகளை உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம். இந்த 10 விதமான சோப்புகளை வாங்க வேண்டும் என்று விரும்பினால், அதாவது ஒரு சோப்போ இல்லை 2 சோப்போ சில பேர் தங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர், நாங்கள் இந்த சோப்புகளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எதிர்பார்க்கிறோம். இதை யாராவது ஸ்டாக் பண்ணி அந்த ஏரியாவில் நாங்கள் விற்கிறோம், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு விரும்புபவர்கள் கூட கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் இந்த சோப்புகளை ஸ்பெஷல் ப்ரைஸில் அந்த ஆஃபரில் இந்த சோப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இது எங்களோட வெப்சைட்லேயும் இந்த சோப்பு இருக்குது. சப்போஸ் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே உள்ள நம்பர்களை தொடர்பு கொண்டு இந்த 10 விதமான புதுமையான சோப்புகளை, ஹேண்ட்மேட் சோப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.